talent. Express. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் கார்த்திகேயன் பேசுகிறேன். எவ்வாறு எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜி வீடியோ தான் போட போகிறோம். இந்த டிவைஸ் தெரியணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆடியோ பிளேயர். இது நம்ம வந்து ஆடியோஸ் வீடியோஸ் ரெண்டுமே கேட்டுக்க முடியும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வந்து படிச்சிக்க முடியும். இப்போ இது என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு மட்டும் நீ காமிக்கிறேன். ஒவ்வொரு ஆப்ஷனாக ஒவ்வொரு வாரம் பார்ப்போம். ஓகே, நெட்வொர்க் 10 நெட்வொர்க்குன்னு இருக்குது. இது வந்து நம்ம ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி, அதாவது நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லை. நெட்வொர்க் அப்படிங்கிறது நீங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதில் ஒய்ஃபை ஆன் பண்ணிங்கன்னா இதில் புக் ஷேர் அப்படின்னு ஒரு கோல்டர் இருக்கும். அது உங்கள் மின்னஞ்சலையும், அதாவது ஜிமெயிலையும் பாஸ்வேர்டையும் உள்ளிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்தே நீங்கள் வந்து புக்கு இன்டர்நெட் மூலமாக தேடி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். மொபைலில் நீங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். version information. இது வந்து இந்த டிவைஸ் எப்போ உருவாக்குனாங்க, எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இது இருக்கும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ அடுத்ததாக device information. இதில் வந்து இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்குது, இந்த டிவைஸில் உள்ள மெமரி கார்டு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி மொபைலில் நம்ம ரேமு ரோமு நம்ம பார்த்து வாங்குகிறோம், அது மாதிரி இதுவே பார்த்து வாங்கிக்க முடியும். Time settings. இதில் வந்து நீங்கள் டைம்லாம் மாற்றிக்கலாம். 24 hours 12 மணி நேரம் அப்படி மாற்றிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டைமை மட்டும் மாற்றிக்கலாம். அது வந்து அடுத்த வாரம் சொல்லித்தரேன். System voice. இது வந்து நீங்கள் வாய்ஸை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து ஆண் கூடவி அப்படின்னு இருக்குது. நீங்கள் வேணும்னா பெண் கூடவி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது Alarms. அலாரம் செட் பண்ணிக்க முடியும். அலாரம்லாம் இது நல்லா தரமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும். Resume play settings. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்கன்னா அதை வந்து திரும்ப ரிப்பீட்டாக வந்து கேட்டுக்க முடியும். Hotkey settings. இது வந்து எதுக்காகனா நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து செட் பண்ணுறோம், ஹோம் ஸ்க்ரீன், அது மாதிரி ஷார்ட்கட் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் எஃப்எம் ரேடியோ, அதுக்கப்புறம் ஒய்ஃபை இதுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். Recording settings. இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எஸ்டி கார்டு வச்சே வாங்கணுமா இல்லை இன்டர்னல் மெமரி வச்சே வாங்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். அதே மாதிரி ஆடியோ வந்து MP3 இல்லை எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். Start up sound and vibration. இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து மொபைலில் நம்ம எப்படி வைப்ரேட்டு தூக்கும்போது வைப்ரேட்டில் போடுறோம், ஃப்ளைட் மோடில் போடுறோம், அதே மாதிரி டைவெண்ட் பண்ணுறோம். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. டூல்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது பார்ட் 2 நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். லாங்குவேஜ் நீங்கள் லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, check for updates. இதில் வந்து அப்டேட் வந்து நீங்கள் செக் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு வந்து அப்டேட் வந்துச்சு, நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மெனு வந்து அவ்வளோதான். இப்போ இது என்ன ஒரு ட்ராபேக்குனா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புக்கு வந்து படிக்கிறீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட படிச்சுக்க முடியும். இதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது வெப்சைட்டில் போய் பேக்ரவுண்ட் மியூசிக் டவுன்லோட் பண்ணி எடுத்து மெர்ஜ் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுவேன் பாருங்கள். Internal memory. SD card. இப்போ காட்டுவேன் ஒரு நிமிஷம். Documents folder. இப்போ டாக்குமெண்ட் இருக்கா, இது உள்ளே போகிறேன். www. ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், Go to page. கோ டு இது இருக்கிற ஆப்ஷனையும் சொல்லிடுவேன். கோ டு பேஜ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பேஜை பற்றி வந்து படிச்சுக்க முடியும். Go to heading. இதுவும் அதே தான். Voice. வாய்ஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் மாற்றிக்கலாம். Speed 0. ஓகே, இது வந்து சீடு பிச்சு இதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு செக் பண்ணிக்கங்க. Pitch 0. ஓகே, Background music volume disable. இது வந்து டிசேபிளில் இருக்குது. இப்போது Background music volume 1 9. Background music volume 3 7. ஓகேவா? இப்போது Setting done. இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் செக் பண்ணி படிச்சுக்க முடியும். நான் வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கம்மியாக வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஓகே, பார்ட் 2 வீடியோ அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.